ஹலோ மை டியர் ஸ்வீட் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் பிள்ளையார் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இப்போ கொலக்கட்டை பண்ண போகிறோம். அணில் கொலக்கட்டை மாவு தான் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ பாக்கெட்டு போட போகிறேன். லைட்டாக வறுத்து எடுத்துக்கிடுவோம், அப்போ தான் நல்லாயிருக்கும். வறுத்தாச்சு. கொலக்கட்டைக்கு மாவு பசையதுக்கு தண்ணி ரெடி பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிடுவோம், ரொம்ப வேண்டாம். நெக்ஸ்ட்டு இது கூட எண்ணெய் இல்லைன்னா நெய் ஊற்றிக்கிடலாம். தண்ணி சூடாகிட்டு நம்ம மாவில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. 10 மினிட்ஸ் ஆறுனதுக்கப்புறம் கொலக்கட்டை பிடிச்சிருவோம். கொலக்கட்டைக்குள்ளே ஸ்வீட் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இது கடலைப்பருப்பை நல்லா குக் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 6 விசில் எடுத்து இதை மிக்சியில் லேசாக அரைச்சிட்டு வர போகிறேன். இப்போது இந்த பாருங்கள், அரைச்சாச்சு, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நெய் ஊற்றிக்கிடுங்க. தேங்காய் பூ ஆட் பண்ண போகிறோம். ஏலக்காய் ஆட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு கடலைப்பருப்பு ஆட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு அச்சு வெல்லம் ஆட் பண்ண போகிறேன். நம்ம ரெடி பண்ணியிருக்க ஸ்வீட்டை இப்போது இந்த மாவுக்குள்ளே இந்த மாதிரி ஷேப்பில் வச்சு வைக்க போகிறோம். இதை இப்போ இட்லி கொப்பரையில் வச்சு குக் பண்ண போகிறோம். இது இப்போது இட்லி கொப்பரையில் வச்சு அவிக்க போகிறோம். ஜஸ்ட்டு 5 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும். கொலக்கட்டை இப்போ அவிஞ்சிட்டான்னு பார்ப்போம். வாவ், சூப்பர், கொலக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. ஒரு கொலக்கட்டை கூட உடையவே இல்லை பாருங்கள், நல்லா சூப்பராக வெந்திருக்கு. இப்போ சாமி கும்பிட போகிறோம். ஏன்னா சாயங்காலம் பஞ்சமி தீதி, மத்தியானம் 3 மணிக்கு பஞ்சமி ஸ்டார்ட் ஆகிடுதுன்னு சொல்லி காலையில் இங்கே சாமி கும்பிட்ருங்க, மத்தியானம் 2:45 சாமி கும்பிட்ருங்கன்னு சொல்லி ஐயர் சொன்னாங்க, கணேசன் கோயில் ஐயர். அதனால் நான் மத்தியானமே சாமி கும்பிட்ற போகிறேன். ஓகே, பாய், தேங்க்யூ.